Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்பவே டிஃபரண்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் எடுத்துட்டு தோல் சீவிட்டு கொஞ்சம் மொத்தமா இருக்க மாதிரி கட் பண்ணிட்டு இட்லி குண்டால வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சோ இது வந்துட்டு இருக்க டைம்ல நம்ம फ्रेंड्स எல்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சமா நான் வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுத்துட்டு வந்தறேன். அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இது வெந்துரும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படினா போடுங்க. ரொம்பவே சூப்பரா நமக்கு வெந்துடும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்த்தா அப்படினா இந்த மாதிரி வந்து நல்லா வெந்திருக்கும். இது வந்து ஒரு கத்தி வச்சிட்டு குத்தி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும். அடுத்து தான் இத எடுத்துக்கலாம் நம்ம. இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க. லைட்டா வந்து ஆறட்டும். ஆறனதுக்கு அப்புறமா இது மேல இருக்க தோல் எல்லாம் நம்ம எடுத்துற போறோம். தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். கையாலே வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் சூடா இருக்கு இப்போ. நான் சூடு ஆறனதுக்கு அப்புறம் எடுக்கறேன் பாருங்க. இந்த மாதிரி தோல் எல்லாம் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. வாழைக்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பாவே நமக்கு ஈஸியா கிடைக்கும். எல்லா சீசன்லயும் கிடைக்கக்கூடியது. சோ இத வச்சு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நமக்கு. பாருங்க இதே மாதிரி நான் எல்லாமே தோல் உரிச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சதுக்கு அப்புறமா அந்த தோல் உரிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. கொஞ்ச நாளா ஆறனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடா இருக்கும்போது இந்த ரெசிபி நம்ம செய்ய தேவையில்ல. கொஞ்சம் ஆறட்டும். பாருங்க இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருக்க எல்லா காயிலயுமே வந்து தோல் உரிச்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம எடுத்துக்க காய் எல்லாமே தோல் உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணா கூட போதும். கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இருக்க கூடாது. நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த கட்டிகளுமே இருக்க கூடாது. நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணி இருக்கணும். அவ்வளவுதான் பாருங்க இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது ரெடியா இருக்கு. இதுல வந்து உப்பு எதுவுமே நான் இது வரைக்கும் சேர்க்கல. இனிமே தான் நம்ம எல்லாமே சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது எம்டியா அப்படியே வந்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதல சேர்க்க போறேன். கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதல சேர்த்துக்கிறேன். நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் இதே சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சமா வந்து சோம்பு சேர்த்துக்க போறேன். இது வந்து ஒரு ஃப்ளேவர்க்காக சேர்க்க போறோம். இது வந்து லைட்டா கிரஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி டீஸ்பூன் அளவு நான் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். நான் எடுத்துக்க ஒரு வாழைக்காய்க்கு இது சரியா இருக்கும். கரெக்ட்டா நீங்க வந்து டேபிள் ஸ்பூன் அளவுல எடுக்கறீங்க அப்படினா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சரியா இருக்கும். அடுத்ததா அதே மாதிரி அதே அளவுல வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதே குட்டி டீஸ்பூனால 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ கடலை மாவும் சேர்த்தாச்சு. அடுத்ததான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்ல. சரியான அளவு பார்த்து இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழைக்காவுல அந்த ஆனியன்ல இருக்க ஈரமே வந்து நமக்கு போதுமானதா இருக்கும். இல்ல தேவைப்படுது அப்படினா கொஞ்சமா அந்த தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க. தெளிச்சிட்டு இத வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ. பாருங்க நான் லைட்டா வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணி அதிகமா சேர்க்க கூடாது. லைட்டா கையால தெளிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இருக்க கூடாது. அதே சமயத்துல ரொம்ப நமக்கு கீழ உதிர்ந்து விழுற மாதிரி இருக்க கூடாது. இந்த அளவு இருக்கணும். இது வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கையில கொஞ்சமா எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டதுக்கு அப்புறமா இத எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளா இந்த மாதிரி வந்து பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம கட்லெட் மாதிரி கூட போடலாம். அப்படி இல்லனா வடை மாதிரி கூட போடலாம். எது மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வடை மாதிரி செஞ்சீங்க அப்படினா ரொம்பவே மொறுமொறுன்னு சூப்பரா கிடைக்கும் நமக்கு. நல்லா வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்ல ஆயில் வந்து அதிகமா வேண்டாம் அப்படி நினைச்சீங்கனா நீங்க வந்து கட்லெட் மாதிரி கூட போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அவ்வளவுதான் இது எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சு எடுத்துட்டேன். லைட்டா அந்த மாதிரி ஒரே ஒரு பிரஸ் பண்ணிட்டு இது அப்படியே வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துற வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். சீக்கிரமா செஞ்சிடலாம் நம்ம. அடுத்ததா ஆயில் வந்து சூடா இருக்கு. இதல போட்டுட்டு நான் பொரிச்சு எடுத்துக்க போறேன். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு மேல மட்டும் நல்ல கலர் மாறி உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாஃப்ட்டாவே இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் நமக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறமா போடுங்க. இது எல்லாமே வந்து நான் ஒரே பேட்சா சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 7 அளவுக்கு தான் எனக்கு கிடைச்சது. நான் ஒரே பேட்சா வந்து இது எல்லாமே சேர்த்துக்க போறேன். இந்த மாதிரி லைட்டா வந்து கையில வச்சு அப்படியே பிரஸ் பண்ணிட்டு சேர்த்துட்டீங்க அப்படினா சூப்பரா ரெடி ஆயிடும். அதே மாதிரி கையில கொஞ்சமா எண்ணெய் தொட்டுக்கோங்க. கையில ஒட்டாம இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுட்டு 2 சைடும் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வரணும். அப்பதான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில எடுத்துடலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் வந்து எடுத்ததுக்கு அப்புறமா சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து சைடு டிஷ், சட்னி இது மாதிரி எதுவுமே தேவையில்ல. தேவைப்பட்டா கொஞ்சமா வந்து கெச்சப் மட்டும் வச்சிட்டு சாப்பிட்டீங்க அப்படினா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா நம்ம சேனல் மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching. Bye friends.